டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்டிமேஷன் ஃபார் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் மட்டும்தாங்க நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? காஸ்ட்டு கிடையாது, குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் மட்டும் நாம் கால்குலேட் பண்ணால் போதும். ஃபார் நம்ம ஆல்ரெடி சிங்கிள் பிஹெச்கே எல்லாமே பார்த்தாச்சு, கம்ப்யூட்டர் சென்டர் ஒயரிங் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நமக்கு பெண்டிங் இருக்கிறது என்ன அப்படின்னா 15 HP இண்டக்ஷன் மோட்டார். 15 HP இண்டக்ஷன் மோட்டாருக்கு நம்ம குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ரூமில் ஒரு 15 HP மோட்ரு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைஸ் ஆஃப் த ரூமை அஷ்யூம் பண்ணிப்போம். 7 மீட்டர்ஸு, 3 மீட்டர்ஸு, 3.5 மீட்டர்ஸ். இதுதான் சைஸ் ஆஃப் த ரூம் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் கான்டுயிட் ஒயரிங் யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டரோட எஃபிஷியன்சி 85% அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். பவர் ஃபேக்டர் 0.8 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, ஜென்ரலாக ஹைட் ஆஃப் த மெயின் போர்டும் ஸ்டார்டர் போர்டும் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த போர்டு இருக்குல்ல, இது எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா, இதுதான் ஃப்ளோர் அப்படின்னா இதுலேருந்து 1.5 மீட்டர் ஹைட்டில் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இதுதான் ஃப்ளோர் லெவல். இந்த ஃப்ளோர் லெவலுக்கு 1.5 மீட்டர் அபவில் தான் நம்ம மெயின் போர்டையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், சுவிட்ச் போர்டையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஹைட் ஆஃப் த மோட்டார் ஃபவுண்டேஷன், அதாவது இந்த மோட்டார் எப்போ இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னா, இதுதான் மோட்டார்னு வச்சுக்கோங்களேன். இந்த மோட்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். தரையிலேருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 மீட்டர்ஸ். சரிங்களா? ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அது மேலே தான் நம்ம மோட்டாரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதெல்லாம் நாம் சப்ஜெக்ட் டு சேஞ்ச், எதை வேணாலும் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம அசம்ஷன்ஸாக எடுத்துக்கிட்டு நாம் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒயரிங் டயக்ராம் இது எல்லாமே உங்கள் புக்கில் 94 பேஜ் நம்பரில் இருக்குது. உங்களுக்கு அந்த ஒயரிங் டயக்ராமை கையில் எடுத்துக்கோங்க. அந்த ஒயரிங் டயக்ராமை 94 பேஜ் நம்பர்லேருந்து எடுத்துக்கிட்டு அந்த டயக்ராமை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். சரிங்களா? ரைட். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்ததாக கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, லோட் கரண்ட் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம லோட் கரண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பவர் தெரியணும் ஆஃப் த மோட்டார். மோட்டரோட பவர் என்னது? 15 HP. சரிங்களா? இப்போ ஹெச்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 HP அப்படிங்கிறது 735 வாட்ஸ். அப்போ 15 ஹெச்பிங்கிறது எத்தனை வாட்ஸு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 × 735.5. ஓகே, 735.5 தான் 1 ஹெச்பிக்கான வாட்டேஜ். சரிங்களா? நம்ம என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம்? பவர் ஃபேக்டருங்கிறது 0.8 அப்படின்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃபிஷியன்சி 85%. 85%ங்கிறது என்னது? 85 டிவைடட் பை 100. 85 டிவைடட் பை 100 அப்படின்னா 0.85. அதுதான் எஃபிஷியன்சி.
சரிங்களா? நமக்கு பவருக்கான ஃபார்முலா தெரியும், ஆல்ரெடி நம்ம சர்க்யூட் தியரியில் படிச்சிருக்கோம். 3 ஃபேஸ் மோட்டார் 15 ஹெச்பிங்கிறதுனால √3 VL IL cos theta. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா இன்டூ எஃபிஷியன்சி. சரிங்களா? இப்போ நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஎல் தெரியும், வழக்கமாக கிடைக்கக்கூடிய லைன் வோல்டேஜ் விச் இஸ் 400 வோல்ட்டு. காஸ்தீட்டாங்கிறது என்னது? பவர் ஃபேக்டர். ஆல்ரெடி சர்க்யூட் தியரியில் நம்ம படிச்சிருப்போம். பவர் ஃபேக்டர்ங்கிறது என்னது? த ஆங்கிள் கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். அதுதானே பவர் ஃபேக்டரு. இந்த பவர் ஃபேக்டருங்கிறது தான் காஸ்தீட்டா நமக்கு தெரியும் 0.8ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அசம்ஷன்ஸ் தான். சரிங்களா? ஸோ இதில் √3ங்கிறது அப்படியே இருக்கும், 400 அப்படியே இருக்கும். ஐஎல் தான் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது, லோட் கரண்ட்டு தான் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது. காஸ்தீட்டாங்கிறது என்னது? 0.8. எஃபிஷியன்சிங்கிறது என்னது? 0.85. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு பவருங்கிறது என்னது? அதுதான் நமக்கு தெரியும், 15 × 735.5. 15 × 735.5 எவ்வளவு? இதை அப்படியே வச்சுக்கோங்க. வேணும்னா கேல்குலேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். சரிங்களா? இப்போ ஐஎல் அங்கே இருக்கும், ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஐஎல் இஸ் ஈக்குவல் டு 15 × 735.5 டிவைடட் பை தட் வேல்யூ. எல்லா வேல்யூவும் போட்டுருங்க. √3 × 400 × 0.8 × 0.85. சரிங்களா? இப்போ நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கிது பாருங்கள், லோட் கரண்ட்டு. அதை வச்சு தான் நம்ம ஃபியூஸ் ரேட்டிங்ஸ் கேல்குலேட் பண்ணணும். 23.42 ஆம்ஸ்னு கிடைக்கிது. கேல்குலேட்டர் வச்சு கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ ஸ்டார்டிங் கரண்ட் என்ன அப்படின்னா 2 × ஃபுல் லோட் கரண்ட். அதாவது என்னென்னா, நமக்கு என்ன தான் லோட் கரண்ட்டு 23.42 அப்படின்னு இருந்தாலும் மோட்டரை ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இட் வில் ட்ரா மோர் கரண்ட். ஓகேவா? மோர் பவர் இஸ் கன்சியூம்டு பை த மோட்டார். 15 ஹெச்பி மோட்டாருங்கிறனால எப்பயுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபியூஸ் ரேட்டிங் போடும்போது ஸ்டார்டிங் கரண்ட் என்ன அப்படின்னாக்கா 2 × ஃபுல் லோடு கரண்ட். இது லோட் கரண்ட்டு. ஸ்டார்டிங் கரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × ஃபுல் லோட் கரண்ட். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? ஃபுல் லோட் கரண்ட்டுங்கிறது என்னது? 23.42. அப்போ எவ்வளோ வரும்? 46.84. இதுதான் ஃபுல் லோடு கரண்ட்டு. ஃபுல் லோடு கரண்ட்டு 46.84 அப்படின்னா நாம் இதுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கரண்ட் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஸ்விட்சை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்விட்சை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 45 எக்ஸீட் ஆகிடுச்சு. 45 எக்ஸீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வோல்டேஜும் வந்து 400க்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ நமக்கு மெயின் சுவிட்ச் எதா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மெயின் சுவிட்சை கேல்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் ஒன்று இருக்கும். அந்த டேபிளர் காலமை போய் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த டேபிளர் காலமில் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். என்ன சுவிட்சை செலக்ட் பண்ணணும் மெயின் சுவிட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $60 amps 500 volt. ஓகே, ICTP மெயின் சுவிட்ச் அதுதான் வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா சைஸ் ஆஃப் த ஒயர். நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் த ஒயர் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ சாதாரணமாக ஒரு 5 வாட் பல்பு மட்டும் எரிய வைக்கணும், இல்லை 3 வாட் பல்பை எரிய வைக்கணும் அப்படின்னா நாம் அதுக்கு யூஸ் பண்ணுற ஒயருக்கும் ஒரு 15 ஹெச்பி மோட்டரை ரன் பண்ணுறதுக்காக நாம் யூஸ் பண்ணுற ஒயரும் வேறு வேறு. ஏன்னா த கரண்ட் ட்ரான் ஃபார் த 1 வோல்ட் இல்லை 3 வாட்ஸ் லேம்போ அல்லது 2 வாட்ஸ் லேம்போ இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகேவா? 15 ஹெச்பி மோட்டர் இருக்கக்கூடிய கரண்ட்டை விட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. அப்போ ஒயரோட திக்னஸ் வந்து பிளேஸ் அ வைட்டல் ரோல். சரிங்களா? ஸோ ஒயரோட திக்னஸ் எப்படி இருக்கணும், இதுவும் என்ன அப்படின்னா இந்த கரண்ட் ரேட்டிங்கை பொறுத்து தான் அமையுது. இது வந்து அபவ் 40 இருக்குங்களா? ஸோ அபவ் 40லாம் போயிடுச்சு அப்படின்னா நாம் என்ன ஒயர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 15 ஸ்கொயர் mm ஒயர் தான் யூஸ் பண்ணணும்.
ஓகே. ஸோ உங்களுக்கு ஒயர் வந்து 1 ஸ்கொயர் mm ஒயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் நம்ம வந்து 15 ஸ்கொயர் mm ஒயரு சிங்கிள் கோர் பிவிசி இன்சுலேட்டட் காப்பர் கண்டக்டர் கேபிள் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சிங்கிள் கோர் பிவிசி இன்சுலேட்டட். ஏன்னா இன்சுலேஷன் இல்லாமல் நாம் வந்து ஒயரை யூஸ் பண்ணுறதுங்கிறது ஹைலி டேஞ்சரஸ். ஓகே. காப்பர் கண்டக்டர் கேபிள் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இந்த ஒயர் அப்படியே கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே கொண்டு வரக்கூடாது. நாம் அதை சுற்றிலும் ஒரு காண்டுவிட் வரணும். ஓகே. ஸோ அது என்ன காண்டுவிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வகையான காண்டுவிட் இருக்குது. ஃப்ளெக்சிபிள் காண்டுவிட், வளைவு தன்மை மிக்க காண்டுவிட்டை வந்து ஃப்ளெக்சிபிள் காண்டுவிட்னு சொல்லுவோம். ஸோ வளையாத மாதிரி நேராக இருக்கும். ஓகே. அந்த ஒயர் சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பிவிசி காண்டுவிட். ஆல்ரெடி நான் கிளாஸில் நடத்தும் போது காமிச்சிருப்பேன். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிள் காண்டுவிட் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 31.8 mm. ஏன்னா ஒயரோட திக்னஸ்லாம் அதிகம் இல்லை, அதனால் நீங்கள் 31.8 mm ஃப்ளெக்சிபிள் காண்டுவிட்டு தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. எதுக்கு? மோட்டார் ஃபவுண்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு போய் மோட்டார் டெர்மினல்ஸுக்கு கொடுக்கறதுக்காக. மோட்டார்லேருந்து மோட்டர் ஸ்டார்டர் போகணும், அதே மாதிரி டெர்மினல்ஸ்க்கெலாம் வரணும்ல, அதுக்கு வந்து ஒயர் போகுதுல்ல, அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் காண்டுவிட்டு தேவை. சிமிலர்லி ஹெவி கேஜ் காண்டுவிட்டுங்கிறது கொண்டு போகிறது ஸ்டேட்டார்லேருந்து 6 ஒயர்ஸ் போகணும் அதுக்குள்ளே. ஓகே. எவ்வளோ ஒயர் போகணும்? அதில் 6 ஒயர்ஸ் போகணும். 6 ஒயர்ஸ் போகிறதுக்கு நமக்கு வந்து ஹெவி கேஜ் காண்டுவிட் தான் வேணும். ஹெவி கேஜ் காண்டுவிட். இந்த ஹெவி கேஜ் 6 ஒயர்ஸ் போகிறதுக்கு ஹெவி கேஜ் காண்டுவிட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எவ்வளவு டயாமீட்டர் இருக்கணும் அப்படின்னாக்கா 50.4 mm ஹெவி கேஜ் காண்டுவிட் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஹெவி கேஜ் காண்டுவிட் தான் நமக்கு தேவை. ஸோ மெயின் சுவிட்ச் முடிஞ்சுது, அடுத்ததாக ஒயர் முடிஞ்சுது, அடுத்ததாக ஃப்ளெக்சிபிள் காண்டுவிட் முடிஞ்சுது, அதுக்கடுத்து ஹெவி கேஜ் காண்டுவிட் முடிஞ்சுது. ஸோ மெயினாக நமக்கு சுவிட்ச் வந்துடுச்சு, அதுலேருந்து கொண்டு போகிறதுக்கு காண்டுவிட் வந்துடுச்சு, அது உள்ளே போகிறதுக்கான ஒயர் வந்துடுச்சு, அந்த டெர்மினலுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான ஃப்ளெக்சிபிள் காண்டுவிட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ அப்புறம் இது எல்லாமே எவ்வளவு சார் வேணும்? இப்போ மெயின் சுவிட்சுனா அது ஒன்று தான், அது செலக்ட் பண்ணியாச்சு. பட் ஹெவி கேஜ் காண்டுவிட் எவ்வளோ வேணும், ஃப்ளெக்சிபிள் காண்டுவிட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு அதுக்கு அடுத்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துருவோமா? இப்போ நம்ம ஹெவி கேஜ் காண்டுவிட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், மெயின் போர்டுலேருந்து மோட்டார் சுவிட்சுக்கு போகிறோம். மெயின் போர்டுலேருந்து மோட்டார் சுவிட்சுக்கு போகணும் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு மெயின் போர்டு எங்கே இருக்குது? கிரவுண்ட்லேருந்து 1.5 மீட்டர் மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ மெயின் போர்டுலேருந்து மோட்டார், இது வந்து மோட்டார் சுவிட்சுங்கிறது இதுதான் சுவிட்ச் பாக்ஸு. நம்ம மெயின் போர்ட்லேருந்து மோட்டார் சுவிட்சுக்கு கொண்டு போகணும். ஓகேவா? மெயின் போர்ட்லேருந்து மோட்டார் சுவிட்சுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இது 1.5 மீட்டர் மேலே இருக்குது. டோட்டல் டிஸ்டன்ஸ் 2.5 மீட்டர். ஓகேங்களா? இந்த காண்டுவிட் எதில் ரன் ஆகணும்? இதுலேருந்து இப்படி போய் இப்படி வரணும்னா மேலே 1/2 மீட்டர் கீழே தான் ரன் ஆகணும். ரூஃபிங்லேருந்து 1/2 மீட்டர் கீழே ரன் ஆகணும். இது ஆல்ரெடி 1.5 மீட்டர் மேலே இருக்குது. அப்போ மேலே இன்னும் எவ்வளோ மீட்ரு போகணும்? 1 மீட்ரு போனால் போதும். அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5 மைனஸ் 1.5. இந்த 2.5 மைனஸ் 1.5 எப்படி வந்ததுன்னு புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சிம்பிள். நமக்கு ஆல்ரெடி மெயின் போர்டுங்கிறது 1.5ல் இருக்குது. மேலே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. டோட்டலாக நமக்கு மேலே எவ்வளவு போகணும்னா 2.5 மீட்டர் மேலே அந்த சீலிங் ரன் ஆகணும் பிவிசி காண்டுவிட்டு. அப்போ ஆல்ரெடி 1.5 மீட்டர் இருக்குது, மேலே 1 மீட்டர் கொண்டு போனாலே 2.5 மீட்டர் வந்துடுமா? இங்கேருந்து இங்கே 1 மீட்டர் கொண்டு போனாலே 2.5 மீட்டர் வந்துடும். அதுதான் இந்த வெர்டிக்கல்
ரன். சரிங்களா? அப்புறம் இந்த மெயின் போர்டுலேருந்து மோட்டர் சுவிட்சுக்கு வர்றதுக்கு இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு 4.5 மீட்டர்ஸ். இதுதான் 4.5. இந்த வெர்டிக்கலாக மேலே போகுதுல்ல மெயின் போர்ட்லேருந்து மேலே, அது வந்து 1 மீட்டரு. ஹரிசாண்டலாக போகிறது 4.5. ஹரிசாண்டலாக போகிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4.5. அடுத்து வெர்டிக்கல் டவுன். ஓகேங்களா? வெர்டிக்கல் டவுன் வந்து அதே மாதிரியே எவ்வளவு? 2.5 மைனஸ் 1.5, 1 மீட்டர். சரிங்களா? ஸோ இது ஒரு 4.5 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 டோட்டலாக எவ்வளவு? 6.5 மீட்டர். இது என்னது? ஹெவி கேஜ் கான்டுயிட் தேவை. சரிங்களா? அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ மெயின் சுவிட்சில் போயிட்டு மெயின் போர்ட்லேருந்து மோட்டர் சுவிட்சுக்கு வந்துடுச்சு இப்போ கான்டுயிட்டு. இப்போ மோட்டர் சுவிட்சை போய் ஆன் பண்ணுறோம். மோட்டார் சுவிட்சிலேருந்து எங்கே போகணும் அப்படின்னா, அது மோட்டருக்கு சப்ளை போகணுமா? ஸோ நம்ம சுவிட்சை ஆன் பண்ணால் மோட்டருக்கு சப்ளை போகணும் அப்படின்னா, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? ஸ்டார்டர் டு ஃப்ளோர் லெவல் இதுக்கு கொண்டு வந்துடணும். ஸோ மோட்டர் ஸ்டார்டர் ஒன்று இருக்கும், அதுலேருந்து ஃப்ளோர் லெவலுக்கு ஒரு 1.5 மீட்டர். ஸ்டார்டர் டு ஃப்ளோர் லெவல் 1.5 மீட்டர். சரிங்களா? அப்புறம் என்ன அப்படின்னா, ஃப்ளோர் லெவல்லேருந்து மோட்டர் ஃபவுண்டேஷன் த்ரூ அண்டர் கிரவுண்ட் வயா ட்ரென்ச். இப்போ நீங்கள் ட்ரென்ச்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை மிஷின்ஸ் லேபில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு டேபிள் இருக்கும், டேபிளில் டெர்மினல்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு முன்னாடி மோட்டார் இருக்கும். ஸோ அந்த மோட்டர்லேருந்து கீழே ஒரு ஒயரெல்லாம் போயிட்டுருக்கும், அதை மேலே வந்து சிமெண்ட்டு ஸ்லாபு போட்டு மூடி இருப்பாங்க. அதை தான் ட்ரென்ச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரென்ச்சில் நம்ம கொண்டு போகிறோம் ஒயரை. எவ்வளவு மீட்ரு உள்ளே போகுது, எவ்வளவு மீட்ரு வெளியே வருது அப்படின்னா 0.2 மீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சுவிட்ச் இருக்குது அப்படின்னா, இதுலேருந்து இனிமேல் இப்போ மேலே போய் தானே வந்தது பிவிசி கான்டுயிட்டு, இப்போ அது கீழே வந்துடும். கீழே வந்து இதுதான் ஃப்ளோர் லெவல், இதுதான் ஃப்ளோர் லெவல் அப்படின்னா, இந்த ஃப்ளோர் லெவலுக்கு 0.2 மீட்டர் கீழே போகும் ஒயரு. ஓகேங்களா? இது ஃப்ளோர் லெவலு. உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக ரெட்டில் காட்டுறேன். இந்த ரெட்டில் போடுறது ஒயர்னு வச்சுக்கிருவோமே, இது ஃப்ளோர் லெவல். இந்த பிளாக் எடுத்துக்கிடுவோம். இந்த பிளாக்குங்கிறது ஃப்ளோர் லெவல்னு வச்சுக்கிடுவோம். இது ஃபவுண்டேஷன். இந்த ரெட்டில் இருக்கிறது ஒயர்னா, அங்கேருந்து இங்கே வந்த ஒயரு ரெட்டில் கீழே 0.2 மீட்டர், இந்த கிரவுண்டுலேருந்து கீழே 0.2 மீட்டர் போய் நமக்கு மோட்டர் ஃபவுண்டேஷனுக்கு வருது. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இதுலேருந்து இதுக்கு வரணும், ஃபுல்லாக இன்சைடு டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணணும், திரும்ப மோட்டர் ஃபவுண்டேஷனுக்கு போகணும். அது ஒரு 0.5 மீட்டர். ஸோ ஒரு 0.2 மீட்டர் அப்படிங்கிறது உள்ளே போகிற டிஸ்டன்ஸ். இந்த 0.2 மீட்டரு திரும்ப மேலே வர்றது ஒரு 0.2 மீட்டரு. அதுக்கப்புறம் மோட்ரு ஃபவுண்டேஷன், ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அது மேலே தானே மோட்ரு இன்ஸ்டால் ஆகிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் ஒரு 0.5 மீட்டர் இருக்கா, அது ஒரு 0.5 மீட்ரு. ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இது ஒரு 1.5 மீட்டர். எல்லாம் சேர்த்தா எவ்வளோ வருது பாருங்க, அரௌண்ட் 2.4 மீட்டர்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே டோட்டல் போட்டாக்கா 10.4 மீட்டர்ஸ் வரும். இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூஸ் தான். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம அடுத்ததா இது வரைக்கும் நாம் லென்த் ஆஃப் த ஹெவி கேஜ் கான்டுயிட் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ கால்குலேஷன் ஆஃப் த ஃப்ளெக்சிபிள் கான்டுயிட் கால்குலேட் பண்ணணும். ஃப்ளெக்சிபிள் கான்டுயிட்
ஸோ ஃப்ளெக்சிபிள் கான்டுயிட் எப்படி அப்படின்னா ஜஸ்ட்டு கொஞ்சமாக தான் இருக்கும் ஃப்ளெக்சிபிள் கான்டுயிட். மோட்டர் சுவிட்சிலேருந்து மோட்டர் ஸ்டார்டர், ஏன்னா மோட்டர் சுவிட்சிலேருந்து மோட்டர் ஸ்டார்டர். அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 மீட்டர் போதும். அதேமாதிரி ஸ்டார்டர்லேருந்து ஹெவி கேஜ் கான்டுயிட்டுக்கு டெர்மினல்ஸ் மோட்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே இருக்கிற கனெக்ஷன்ஸ், அது ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 1 மீட்டர், டோட்டலாக 1.5 மீட்டர்ஸ் போதும் நமக்கு ஃப்ளெக்சிபிள் கான்டுயிட்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா லென்த் ஆஃப் த ஒயர் ரெக்வயர்டு. ஸோ லென்த் ஆஃப் த ஒயர் ரெக்வயர்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூஸோட நீங்கள் கான்டுயிட்டோட லென்த்தோட இன்ட்டு 3 போட்டிங்கனாலே உங்களுக்கு லென்த் ஆஃப் த ஒயர் வந்துடும். ஓகே, இன்ட்டு 6 போட்டுருங்க. இன்ட்டு 6 போட்டிங்கனாலே உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளவு நம்ம இது போட்டிருக்கோம், பிவிசி கான்டுயிட் லென்த்து அரவுண்டு 12 மீட்டர்ஸ் வந்திருக்கா. அந்த 12 மீட்டர்ஸை நம்ம வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஒயர் வந்துடும். ஓகே, ஸோ அது மாதிரியும் போடலாம். பட் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியாகவும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் அப்ராக்சிமேட் வேல்யூவாக நீங்கள் இன்ட்டு 6 போட்டிங்கனாலே இட் வில் பி ஓகே. ஏன்னா ஒயர் வந்து நம்ம காயிலில் தானே வாங்க போகிறோம், ஒரு காயில் ஒயர் அப்படின்னு நம்ம வாங்க போகிறோம். ஸோ எப்படி இருந்தாலும் இட் வில் அரவுண்டு ஒரு 60 to 70 மீட்டர்ஸ் வந்தாலே நம்ம ஒரு காயில் ஒயர்னு சொல்லி 90 மீட்டர்ஸ் தான் வாங்க போகிறோம். அதனால் வந்து அப்ராக்சிமேட் கேல்குலேஷன்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து இன்ட்டு 6 போட்டுருங்க. ஏன்னா இந்த இடத்துல 6 ஒயர்ஸ் இருக்குது. ஸோ ரிகிட் கான்டுயிட்டு ஹெவி கேஜ் கான்டுயிட்டோட இன்ட்டு 6 போட்டிங்கனாக்கா யூ வில் கெட் த அப்ராக்சிமேட் வேல்யூ. சரிங்களா? அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா லென்த் ஆஃப் த எர்த் ஒயர். லென்த் ஆஃப் த எர்த் ஒயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா எர்த்திங் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 மீட்டர்ஸ் லென்த் ஆஃப் எர்த் ஒயர், 30 meters length of wire, அது approximately ஒரு 60 meters. ஓகே, நம்ம ஒரு காயில்னு வச்சுப்போம். இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளெக்சிபிள் கான்டுயிட் கேல்குலேஷன் பண்ண பார்த்தாச்சு, லென்த் ஆஃப் த ஒயர் கேல்குலேஷன் பார்த்தாச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபுலர் காலம் இருக்கும். அந்த டேபுலர் காலம் பேஜ் நம்பர் 96 இருக்கும். இந்த பேஜ் நம்பர் 96 போய் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மேனுவலில் உங்களுக்கு ஒரு டேபுலர் காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபுலர் காலமில் நம்ம என்னென்ன மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு, அது எவ்வளவு தேவைப்பட்டது அப்படிங்கிறதோட ஒரு அட்டவணை இருக்கும், டேபுலர் காலம் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம போய் பார்த்தோம்னாக்கா எக்ஸ்ட்ரா சில பேட்டன் ஹோல்டரு, போர்டு, எர்த்திங் செட்டு, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே சேர்த்து டோட்டலாக கேல்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்டிமேஷன் ஃபார் 15 HP மோட்டார் இஸ் கம்ப்ளீட்டட். சரிங்களா?